அவன் புட்டுக்கா மனசரை கொள்றாங்களேன்னு செய்திகள் வந்து கொண்டு இருக்குது. ஆனா எனக்கு மட்டும் இந்த புட்டை குத்தேக்க ஒரே ஒருவர் மட்டும் ஞாபகத்துக்கு வருவா. அது என்னுடைய அப்பம்மா. இந்த புட்டு செய்கிற முறையே எனக்கு சொல்லித்தந்த என்னுடைய அப்பம்மா. எனக்கு அப்போக்கு எனக்கு 9 வயசு. கையால் எடுத்து இந்த புட்டை இந்த சட்டிக்கு போடுறேன். அதுக்கு நான் காரணம் சொல்றேன். இந்த புட்டு சட்டி வந்து பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்குது. என்னுடைய புட்டில வந்து அவ்வளவு பிரியம் கொண்டவர்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. என்னுடைய அப்பம்மா வந்து இந்த புட்டு செய்யும் போது எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தவா, எப்பயும் இந்த விஷயத்தையும் நீ செய்யக்குள்ள வந்து அன்பா மனசார செய், அது என்றைக்கும் உனக்கு நிம்மதியை தருமண்டு. அதோட சேர்த்து எங்களுடைய முழு முதல் கடவுள் சிவபெருமான் வந்து புட்டுக்காக மண் சுமந்த கதையை சொல்லி தந்தவா. எனக்கு இதை சொல்லி தரும் போது நான் அப்ப அதை பெருசா எடுத்துக்கொள்ள இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் அவ இந்த உலகத்துல இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இந்த புட்டை நான் கொத்தைக்குள்ள அவளோட ஞாபகம் தான் வரும். என்னன்னு சொன்னா அவ வந்து அவளை பேர பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கு கையால புட்டை அள்ளி கோப்பையில போட்டு தருவா. அப்பதான் நான் கேப்பனே, அப்பமா அப்படி செய்றீங்கன்னு சொன்னா அவ சொல்லுவா, இப்படி செய்யறதால இருக்கிற பரிவு எதுலையுமே வந்துடாதுன்னு சொல்லி. அப்பம்மாவால நான் புட்டு செய்யற முறையை மட்டும் கற்கல, அன்பையும் பண்பையும் கற்றுக்கொண்டேன்.